வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீதான் அருள் புரியணும் பரமேஸ்வரா. இந்தாப்பா, ரோகிணி கழுத்துல இந்த தாலி என்னைக்கு நிலைச்சிருக்கணும். கலையாத கல்வியும் குறையாத வைரமும் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் கலியாத மனமும் இன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் துயனின் வாதத்தில் அன்பும் முதலி பெரிய தொண்டர்கள் கொடுத்து கண்டாய் அலையாறு அருகையில மாயனது தங்கையே ஆதி கடவோரின் வாழ்வு. ஓம் சக்தி. மாப்பிள்ள, நீங்க 2 பேரும் பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. அம்மா அட்சதை எடுத்துக்கங்க. வளமோடும் நலமோடும் வாழ்வாங்க வாழ்க்க வாழ. நல்லா இருங்க, நல்லா இருங்க, தீர்க்காயுசா இருங்க. மாப்பிள்ள, இந்த குங்குமத்தை பொண்ணுக்கு வச்சு விடுங்க. அப்படியே திருமங்கலத்திலே வச்சு விடுங்க. ரெண்டு பேரும் எப்பவும் சந்தோஷமா சௌக்கியமா இருக்கணும். நான் வரட்டுமா? வரமா? வாங்கய்யா. ரொம்ப தேங்க்ஸ் நர்மதா. நீ மட்டும் இல்லைனா இந்த தாலி திரும்பவும் என் கழுத்துல ஏறி இருக்காது. அட நீ வேற, உனக்கு இத நான் செய்யாம வேற யாரு செய்வா? இப்போ நாத்தனாரு வேற ஆயிட்டேன். என்ன நல்லபடியா பாத்துக்கணும் என்ன? என்ன ரோகிணி, இப்ப சந்தோஷம் தானே? சந்தோஷம்தான். ஆனா அப்பா அம்மா தாத்தா எல்லாரும் பக்கத்திலேயே இருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்க முடியலேன்னு தான் ரொம்ப வருத்தமா இருக்கு. சரிதான். இப்ப வரைக்கும் அவ கண்ணுல சிக்க கூடாதுன்னு தான் இங்க மரவா நின்னு தாலி பேச்சு போட்டுட்டு இருக்கோம். இப்ப நீயே போய் மாட்டிக்கிறேங்கிற. வேற வேணையே வேணாம் அத்தா. ரங்கநாயகி உங்களை மட்டும் பார்த்தா அவ்வளவுதான், அடுத்த நிமிஷமே ருத்ர தாண்டவம் ஆடிடுவா. ஆமா ரோகிணி, பாட்டி சொல்றதான் சரி. வீட்டுக்கு பெரியவங்க பாட்டி ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்கல்ல, அது போதுமே நமக்கு. ஒருவேளை உனக்கு ஆசீர்வாதம் வாங்கணும்னா நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் வேணா காலை தொட்டு கும்பிட்டுக்கோ. அதான் ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சது இல்ல. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்பட்டுமா? பிரதர் வெயிட் பண்ணுங்க. பாட்டி, ரோகிணி எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஆசைப்படுறா. அது நியாயம் தானே? காலத்துக்கும் இவங்க 2 பேரும் நல்லபடியா வாழணும். அதுக்கு ஆண்டி அங்கிள் தாத்தான்னு இப்படி எல்லார் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கட்டுமே. என்னடி அவதான் புரியாம பேசுறானா? நீ அவளுக்கு ஒத்து ஊதிட்டு இருக்க. இது நடக்கிற கதையா? கஷ்டம்தான், ஆனா அதை நாம எப்படி செய்யறதுன்னு யோசிப்போமே. வேண்டாம் நர்மதா, இது ரங்கநாய்க்கு தெரிஞ்சா கோயில்னு கூட பார்க்க மாட்டோம், அசிங்கப்படுத்திடுவா. அவங்களுக்கு தெரிஞ்சா தானே, அவங்களுக்கு தெரியாம பண்ணுவோம். என்னடி சொல்ற? அவங்களுக்கு தெரியாம அவங்க கிட்ட எப்படி ஆசீர்வாதம் வாங்க முடியும்? நீங்க போய் நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஏண்டி, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? எதுவும் ஆகாது. நம்பினோர் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்புங்கிற வார்த்தைக்கு சொந்தமான அந்த ஆதி பரமேஸ்வரன் கோவில்ல இருக்கும். நம்பிக்கையா போங்க, நல்லதாவே நடக்கும். நீ என்னென்னமோ சொல்ற, நல்லது நடந்தா சரி. ஒன்னும் கவலைப்படாத, சரியா? தேவையில்லாம வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி தெரியுதுறாருன்னு பேங்க் டைம் முடியறதுக்குள்ள செக்க வேற மாத்தணும். டைம் வேற ஆகுதே. சீக்கிரம் போன. எல்லாரும் கோயில்ல இருந்து கிளம்பி போயிட போறாங்க. அந்த சிதம்பரம் குடும்பத்து மானத்தை கோயில்ல வச்சே வாங்கணும். பக்கத்துல வந்துட்டோம்டாமா, இன்னும் 5 நிமிஷத்துல போயிட்டு. இவ்வளவு நேரம் நீ இங்கே இருந்த? ஏமா, நான் எங்க போனேன்?
நீ இருந்த மாதிரியே தெரியல எனக்கு. ஏண்டி இது என்னடி அநியாயமா இருக்குது? நான் இங்க இருக்கணும்னு தெரியறதுக்காக நான் ஜிங்கு ஜிங்கு குதிச்சுக்கிட்டா இருக்க முடியும்? நிக்கிறதுக்கு எதுக்கு உனக்கு இப்படி மூச்சு வாங்குது? நீ எதுக்கோ வாங்குது. தொட்டதுக்கெல்லாம் தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டு இருப்பியா? 1008 பிரச்சனையில வந்திருக்கோம். முதல்ல நீ அத பாரு. ரங்கா விடு. தென்னாடுடைய சிவனே போற்றி. ஓம் நம சிவாய. அப்பா எப்படி சமாளிச்சிட்டோம். நர்மதா ஐடியாவை ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டா. அவங்க வந்து காலில் விழும்போது இவங்க யாராவது பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும்பே. கடவுளே, உன்னை நம்பிதானே இதுல இறங்குற. நீதான் என்ன காப்பாத்தணும். அரணே போற்றிவோம், அரசே போற்றிவோம். ரோகிணி, தேவையாது. ஏன் இப்படி சொல்றீங்க? எனக்கு மாமனார் மாமியார் ஆசீர்வாதம் தான் கிடைக்க கொடுத்து வைக்கல. அட்லீஸ்ட் என் அம்மா அப்பா தாத்தா ஆசீர்வாதமாவது வேணும்ல. உங்க அப்பாவுக்கு தான் நம்ம யாருன்னே தெரியாதே. நமக்கு தெரியும்ல. இதை மட்டும் கரெக்டா பேசு. ரங்கநாயகி, நீ கெட்ட கனவு கண்டேன்னு சொல்லி பூ போட்டு பார்க்க வந்திருக்க. இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு பூ போட்டு பார்க்கறது சரியா வராது. நம்ம எல்லாரும் சேர்ந்து அவர் 1008 தடவை சிவாய நமகன்னு சொன்னா அது கூட்டு பிரார்த்தனையாகி நீ நினைச்ச பூ வரும். பரவாயில்லம்மா, தடவையா நீ எனக்கு சாதகமா பேசிருக்க. உனக்கு சாதகமா பேசாம வேற யாருக்கடி நான் பேசுவேன்? சண்டைக்காரியா நானு? நீ கண்ட கனவுனால குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்ற. அப்ப உனக்கு சாதகமா பூ வந்தா தானே எல்லாருக்கும் நல்லது. சரி சரி, நீயே எல்லார்கிட்டையும் சொல்லி கண்ணை மூடிட்டு மந்திரத்தை சொல்லு. நீ சொன்னதாம எல்லாரும் கேட்பாங்க. பா, அம்மா இத்தனை வயசுக்கு இன்னைக்கு தான்ப்பா உருப்படியா ஒரு யோசனை சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரியே நம்ம எல்லாரும் மனசுக்குள்ளேயே 1008 தடவை சிவாய நமகன்னு சொல்லலாம். ஏய், நீங்களும் தாண்டி பாட்டி சொன்ன மாதிரி பயபக்தியோட சாமியை கும்பிடுங்க. ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் ஒன்னா சொன்னாதான் சரியா இருக்கும். ரங்கி என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், ரங்கி என்ன கல்யாணம். எதுக்காக இப்படி கத்துற? இங்க வந்து ரங்கி ரங்கின்னுட்டு அப்படியே இருந்தாலும் மனசுக்குள்ள சொல்ல. என் காதல வந்து கத்துவியா? காது போச்சு. ஏய், நீங்க வா வா, அந்த பக்கம் வா. சேர்ந்து நில்லுங்க. கண்ணை மூடிட்டு கும்பிடுங்க. கும்பிடுறா.